சீக்கிரம் வைங்க சார். நண்பர்களே, மோட்டு பத்லு மரத்தை நட்டு பூமியை காப்பாத்தணுங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டுக்கிட்டே இருக்கணும். அதோட வீட்டுக்கு ஒரு மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கணும். திரும்பின பக்கம் எல்லாம் பச்சை பசேல் இருக்கணும். சரியா? மோட்டு பத்லு, நீங்க இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. அம்மா, என்ன விட்டு என் வரல கடிக்காத. மம்மி, டாடி, என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, நான் ஒரு புது கேஜெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒவ்வொரு செடியையும் மிகப்பெரிய மரமா மாத்திடும். அது ரொம்ப அழகாவும் ஆரோக்கியமாவும் பெருசாவும் இருக்கும். நான் ஒரு டெமோ காட்டுறேன். இதுதான் என்னோட கேஜெட். அட மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்டு அதை சீக்கிரம் நிறுத்துப்பா. அதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. அதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ண வேணாம், அதுவே தானா கம்ப்ளீட் ஆயிடும். அங்க பாரு என்ன வேலை பண்ணுது மாறுது. என்ன விட்டு காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. என்ன விட்டுடு, காப்பாத்துங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம். அடடா, நம்ம பாக்ஸர் அண்ணாச்சி நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த மோட்டு தான். இப்போ இதுக்கு என்ன பண்ண போற சொல்லு மோட்டு. அது மட்டும் இல்லையாப்பா, என்ன பாக்ஸருக்கு நினைப்ப வந்துடுச்சு. நான் நம்மள பேச்சே போடுவாரு பேச்சு. பாக்ஸர் அண்ணாச்சி எங்க கூட தானே இருந்துக்கு, எப்படி திடீர்னு மேல போனீங்க? இப்படித்தானே மேல போனேன். நல்ல காத்து வருது இல்ல? நம்ம உடனே அந்த கேட்ஜெட் எடுத்து மாத்தலன்னா அந்த பாக்ஸர் மட்டும் நம்மள கீழே இறக்க விட மாட்டான். மேல ஏறி போவோம். பாத்து வா. அங்க பாரு, ஒரே கூட்டமா இருக்கு. ஆமா, நீ சொன்னது உண்மைதான். சூப்பரா இருக்குல்ல? அட, இவ்வளவு அருமையான மரம் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் நம்மளோட புது வீடு. நல்லவங்களுக்கு ஆண்டவன் வேணாம் வேணாங்க கொட்டி கொடுப்பான். என்ன நான் சொல்றது உண்மைதானே? நீ சரியா சொன்ன. நாம இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டோட திறப்பு விழாவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இன்னையிலிருந்து இந்த மரம் தான் நம்ம எல்லாருக்கும் வீடு. இத பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாம பாத்துக்கணும். அங்க பாருங்க, கீழ இருந்து யாரோ மேல வராங்க. வீட்டோட திறப்பு விழா முடியறதுக்குள்ள திருட்டு பசங்க வந்துட்டாங்க. அவங்கள வந்து அட்டாக் பண்ணுங்க நண்பர்களே. என்ன பண்றீங்க? மண்டைய பார்த்து எல்லாரும் தாக்குறீங்க. நான் நல்லவன் நல்லவன். அட நண்பர்களே, நீங்க மேல போனீங்களே, என்ன ஆச்சு? அட உங்களை தான்ப்பா கேக்குறேன், மேல போனீங்களே, என்ன ஆச்சு? புசரிக்க மாட்டேங்க. அதுல இருந்து கேட்ஜெட் எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டம்டா. மேல ஏகப்பட்ட கொக்கு எங்களை கொத்திக்கிட்டே இருக்கு, எங்களால முடியாது. ஏய், நீங்க நாலா பக்கமும் போய் பாருங்க. நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா? இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணுங்க, இல்ல உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஜாக்கிரதை. எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, புரியுதா? எந்த ஒரு பறவையும் நாம நினைச்சதை சாதிக்கிறத முடிக்கிற வரைக்கும் நமக்கு தடங்களாவே இருக்காது. அது முடியாது. இந்த மாதிரி மரம் ஏறுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. பாருங்க எப்படி மரம் ஏறுறேன்னு. இந்த தடவை நாம எல்லாரும் ஒரு பக்கம் செட்டப் போட மேல ஏறலாம். எஸ் எஸ் ஓகே. பாருங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். முதல்ல நீங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. எங்க உதவி தேவைப்பட்டா தெரியப்படுத்துங்க, நாங்க உடனே புறப்பட்டு வரோம்.
நண்பர்களே, நாம வீட்டை கெடுக்கிறதுக்காகவே இதோ வந்துகிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்கள விடக்கூடாது. இல்ல, இல்ல, வேண்டாம். சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. உங்க நண்பர்கள் தான் நாங்களும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த குரங்குகளை காப்பாத்துங்க. என்ன விட்டுருங்க, என்னோட மூக்கு வலிக்குது, விட்டுருங்க. கச்சா, கச்சா. அடே, மாமியாரை கூப்பிட்டு இருக்கே கசிட்டே. உன் 20 வருஷம் அனுபவம் என்னடா சொல்லுது? ஏய், இதற்கு தானடா ஆசைப்பட்டீங்க. இந்தங்கடா கேட்ச் பண்ணிட்டு போங்கடா. இந்தாங்க, போங்கடா. ஏய், சக்கி மக்கிங்க. அந்த போடாம சாப்பிடுங்கடா. அள்ளி அள்ளி கொடுங்கப்பா. அடி வாங்கி டயர்ட் ஆயிட்டேன். இந்த வச்சுக்க ஃப்ளையிங் ஹெல்மெட். நாம இந்த வேலையை பறந்துகிட்டே செய்யலாம். மண்டையா, நீ ஜீனியஸ் தான்டா. கீழ இருந்து எதிரிகள் மேல வந்துகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம வீட்டை நாம தான் பாதுகாத்தாகணும். இந்த மனுஷங்களை அடித்து துரத்துங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெடுதல் பண்ண வந்தா அவனை நம்ம படையெடுத்து துரத்தணும். ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க. ரெடியா தான் சார் இருக்கோம். தாக்குங்க. எவ்வளவு பெரிய டார்கெட் பக்கத்துல தான் இருக்கு. இவனுக்கு இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. தாக்குங்க. ஒன்னா சேர்ந்து அடகண்டிருச்சு. நம்ம தலையில கல்ல கச்சா, கச்சா. என்னோட எத்தனை வருஷம் சர்வீஸ்ல எப்படி கல்லு மழைய பார்த்ததே இல்லையப்பா. என்ன விட்டுரு, வேண்டாம் விட்டுரு. கமாண்டோ அட்டாக். இப்ப என்ன பண்றது? நம்மள பார்த்தா அதுங்களுக்கு இழிச்சமாய மாதிரியா தெரியுது. ஜாக்கிரதையா இருங்க நண்பர்களே. மாமியாரே, ஹெல்மெட் போச்சு. என்னதையும் பிடிக்கிட்டு போயிடுச்சுங்க. வந்து காப்பாத்துங்க. இனிமே எப்பவுமே இந்த இடத்துக்கு திரும்ப வராதீங்க. இது எங்களோட வீடுடா, சோம்பேறி பசங்களா. மோட்டு பத்லு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பாருங்க, நீங்க நம்ம புர்புரி நகரத்தை எப்படி மாத்தி இருக்கீங்கன்னு பாருங்க. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியாவே இல்லையே நண்பா. இதுக்கு மேல நான் சின்னதா ஆண்டனா மாதிரி ஒரு கேஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். மரம் நல்லா வளரணுன்றதுக்காக தான். நீங்க யாரும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இங்க நடந்த இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன். டாக்டர் சார், இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்க சார். இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நாங்க 2 பேரும் மேல போனோம்னா அவங்க யாரும் எங்களை தாக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சேஃபான மேட்டர் சொல்லுங்க சார். அந்த மாதிரி ஒரு வழி என்கிட்ட இருக்கு. ஆனா அது கொஞ்சம் டேஞ்சரான மெத்தட் ஆச்சு. நம்மளுக்கு இந்த ஊரையை காப்பாத்துறதுக்கு என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க நான் தயாரு. அடடா, அவங்க மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, தயாராயிருங்க. ஆஹா, மறுபடியுமா? டேய், இந்த மாதிரி கொத்துறது ஒரு குக்குங்களுக்கு எல்லாம் அழகு கிடையாது. பத்துலோ இதுக்காகலாம் பயப்படாத. மரத்துக்கு மேல இருக்க கேஜெட்டை எடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். கம் ஆன், ப்ரோசீட். டிகிரி பண்ற போதுடா, ஒதுங்கி போங்கடா. சார் சார், இவங்க இந்த மரத்துக்கு மேல ஏதோ ஒரு கேஜெட் இருக்கான், அதை தான் எடுக்க போயிட்டு இருக்காங்க. இந்த மரம் அந்த கேஜெட்டால தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான் சார். நாம உடனடியா அந்த கேட்ஜெட்டை பாதுகாத்தாகணும். போங்க, எல்லாரும் போய் அந்த கேட்ஜெட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த மோட்டு பத்லுவோட கைகள் கூட அதுல படக்கூடாது. டேய், அந்த கேஜெட் எங்கடா இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னு தோணுது மட்டும். நாம இப்ப அங்க போய் அந்த கேஜெட்டை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்னு எனக்கு தோணுது மட்டும். நீ என்ன நினைக்கிற? பத்துலோ வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா அப்புறம் முதல்ல பாத்துறீங்க. ஆஹா, ஏன்டா ஓபன் பண்ண? சுத்த விட்டுட்டியடா. எங்களை யாராவது மாதிரி காப்பாத்துங்க. இவனுங்க என்ன வித்த காட்டுறானுங்க? எனக்கு என்னவோ அவங்களோட இந்த மிசைல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தோணுது. எப்படியாவது நாம அதை எடுத்தாகணும். ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ரொம்ப அசால்ட்டா இருக்காத. ரெடி? நம்ம போற போக்குல அப்படியே கேஜெட்டை அள்ளிக்கிட்டு போயிடலாம் மட்டும். காப்பாத்துங்க. ஒதுங்கி போயிடுங்கடா. தடுத்து நிறுத்துங்க அவங்கள. அவங்க கேட்ஜெட்டை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க.
சாரி நண்பர்களே, அந்த மரம் சின்னதாயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். நீங்க மெதுவா கீழே இறங்கி போங்க. ஐயோ, ஆஹா, உள்ள பெட்ரோல் காலி ஆயிடுச்சு போல இருக்கே மோடு. டேய் டேய் டேய். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் மிகப்பெரிய வீரர்கள். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு.